நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பட்டை பைப்பிங் எப்படி வைக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். முன்னாடி நம்ம உருட்டு பைப்பிங் ஒன்று வச்சாச்சு, த்ரெட் பைப்பிங் வச்சு ஒன்று காமிச்சேன் போன வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பட்டை பைப்பிங் வச்சு எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், கைக்கு நான் பட்டை பைப்பிங் வச்சு வளைவு கொடுத்து தைச்சி வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் நம்ம இப்போ கழுத்துக்கு நம்ம பீஸ் வைக்க போகிறோம், பீஸ் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலர் துணியும் நான் யூஸ் பண்ணலை. இப்போ சாரியோட கிளாத்தையே எடுத்து நம்ம ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா மேட்சிங்காக இருக்கும். சிம்பிள் சாரீ எல்லாமே இந்த மாதிரி நம்ம சாரியிலே எடுத்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது மேட்ச் ஆகும். பாருங்கள், ஒரு 4 இன்ச் அளவுக்கு துணி அதுலேருந்து புடவையிலேருந்து கிழிச்சாலே போதுமானது, அதிகமாகலாம் கிழிக்க வேணாம். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு எம்மிங் பண்ணணும் கழுத்துக்கு அப்படின்னா கழுத்து பீஸ் ஒரு 3/4 இன்ச்சு எடுத்தால் போதும். அடுத்து நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு பீஸ் நம்ம எடுத்தாலே போதும், கிராஸ் பீஸ். நான் இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் பட்டை பைப்பிங்க்கு. ஏன்னா நம்ம மடித்து தைக்கும்போது ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு இருக்கணும். அதையே நம்ம கழுத்தில் வச்சு அடிக்கும்போது 1/4 இன்ச்சு தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு பைப்பிங்க்கும் அந்த நெக்கு ஷேப்க்கு வர்றது 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும். அதனால தான் நான் 1.5 இன்ச்சு இதில் எடுக்கிறேன். பாருங்கள், ஜாயின் பண்ணும்போது எப்போதும் ஆப்போசிட் பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கழுத்து பீஸ்க்கு மட்டும் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கழுத்தில் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு மேடு பள்ளம் இல்லாத வரும். அதாவது நேராக அடிச்சிங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும் கழுத்தில். இப்படி அடித்தா ஷைனாக ஷேப் நல்லா அழகாக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே 2ஆக மடித்து ஓரமாக ஒரு தையலை போட்டுக்கோங்க. இப்போ வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் ஒரு டெய்லி நம்ம வந்து ஒரு அதிக ஒர்க் வச்சு ப்ளவுஸ் போட விரும்புறதில்ல. இந்த மாதிரி சிம்பிள் சாரீக்கு அழகாக சாரியோட கலர்லேயே நம்மளுக்கு வந்து பைப்பிங் வச்சு போடுறதுக்கு விரும்புவாங்க. அதனால் நம்ம இந்த பைப்பிங் விதத்தை எல்லாத்தையுமே கற்றுக்கினா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த பீஸ் அடிக்கும்போது கையை வச்சு மொல்லமாக தேய்ச்சி கொடுத்து அடிங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் கொஞ்சம் முறுக்கலாக வந்துடும், நேர் பீஸ் மாதிரி வராது. இப்போ நம்ம கழுத்தில் வச்சு அடிக்கலாமா. எல்லாமே ஃப்ரண்ட்லேருந்து தான் நம்ம பீஸ் வச்சு தைப்போம். ஆனால் இது வந்து பேக் சைட்லேருந்து பீஸ் வச்சு தைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், பேக் சைடில் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கலாம். ஒரு ஈவனாக தைச்சின்னு வாங்க. 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம இதை தைக்கணும். அப்போ தான் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் ரவுண்டில் இந்த பைப்பிங் தெரியும். ஏன் நான் பொறுமையாக இதை இவ்வளோ பெரிய வீடியோவாக ஒரு பைப்பிங் போடுறேன் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து இதை பொறுமையாக பார்த்து கற்றுக்கணுன்றது தான். நான் போடுற வீடியோ எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். எங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா பசங்க வந்து முதல் ட்ரெஸ் தைக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைலர் தைச்ச மாதிரியே தைப்பாங்க. இதனால் பொறுமையாக ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் 2 நாளைக்காவது அந்த ட்ரெஸ்ஸை தைக்க சொல்வேன் நான். பொறுமையாக எல்லாத்தையும் தப்பு இல்லாமல் தைக்கணும். பாருங்கள், கட் பண்ணி வச்சு இப்போ நம்ம அந்த ஓரத்தில் ஏதாவது பிசுறு இருந்தால் கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா மடித்து தைக்கும்போது பிசுறு வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. பாருங்க, சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே தையலை கட் பண்ணாமல் கட் பண்ணுங்க. மற்ற 2 பைப்பிங்கை விட இது வந்து பட்டை பைப்பிங் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக வச்சிடலாம். இதை அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த துணிக்கு ஏற்ற கலரை வந்து நூல் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை துணியை அப்படியே நல்லா தேய்ச்சி கொடுங்க. படிஞ்ச மாதிரி தேய்ச்சி கொடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம வளைச்சி தைச்சிடலாம். அப்படியே மடித்து
நல்லா அந்த எட்ஜ்லேயே தையல் போடணும். பொறுமையாக போடுங்க. பைப்பிங் மட்டும் எப்பயுமே பொறுமையாக கையாளணும். தையலை எட்ஜ்லேயே போடுங்க. அந்தாண்ட போட்டிங்கன்னா பிசுறு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விட்டு தையல் அடிங்க. அந்த கழுத்தோட வளைவு அந்த யூ பகுதி வளையும் போது பொறுமையாக ஒரு இன்ச்சாக அடிக்க சொல்லுவேன். அதுக்கு தான் நான். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு வரும். நேர் தையல் அடிக்கிற மாதிரி நம்ம அடிச்சிடக்கூடாது. நான் போடுற வீடியோ எல்லாமே பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் பொறுமையாக தான் போடுவேன். நீங்கள் பார்த்து சுலபமாக கற்றுக்கலாம். நீங்கள் பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ அதையே நம்ம இடுப்பு பீஸும் கொடுத்துடலாம். இடுப்பு பீஸ்லேயும் பேக் சைடில் வச்சு அட்டாச் பண்ணி ஃப்ரண்ட்டில் மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், கை கொடுக்கறது, இடுப்புக்கு கொடுக்கறது, கழுத்துக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரே சேம். அந்த அரை இன்ச்சு அளவுலேயே இருந்தால் தான் அழகாக இருக்கும் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு. பாருங்கள், சைஸ் மாறாமல் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு மேட்ச் ஆகிடுது பாருங்கள். சாரீக்கு மேட்சாக இந்த ப்ளவுஸ் அழகாக இருக்குது பாருங்கள். கைக்கு சின்னதாக ஒரு கட் கொடுத்து தைச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.